திருவண்ணாமலை போறதே ஒரு வகையான புண்ணியம். திருவண்ணாமலையில போயிட்டு கிரிவல பாதையில சுத்துறது, நடக்கிறது, உட்கார்றது கூட ஒரு வகையான புண்ணியம் அப்படின்றாங்க. கிரிவல பாதையில போய் சில பேர் பரிகாரமே பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் லைஃப்‌க்காக ஒரு நாள் பரதேசி வாழ்க்கை இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க திருவண்ணாமலையில போய் ஒரு நாள் பிச்சைக்காரர்களோடு, இல்ல சன்னியாசிகளோடு, இல்ல சாதுக்களோடு ஒரு நாள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு பரிகாரம் சொல்றது உண்டு. நெறைய பேர் ஒரு நாள் இரவு சாதுக்களோடு தூங்குறவங்கலாம் உண்டு. பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. அவரு போய் கிரிவல பாதையில எந்த செல்போன், கில்போன் எதுவுமே இல்லாம ஒரு வாழ்க்கைய போய் வாழ்ந்துட்டு வருவாரு. அப்படி முற்றும் துறந்து ஏகப்பட்ட பேர் ஒரு முறை வந்து பரிகாரத்துக்கு சன்னியாசியா வந்தவங்க பெர்மனன்ட்டா சன்னியாசியா போன கதைகள்லாம் உண்டு. சிவன் அழைக்காம ஒருவரும் இங்கு வர்றதுக்கு வாய்ப்பில்ல.